So yo what's up guys, welcome back to my channel snapkido. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கற பாயிண்ட். சோ இன்னைக்கு வந்து பாருங்க நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ எதோட அன்பாக்சிங் அப்படிங்கற பாத்தீங்கன்னா சோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இறங்கி இருக்கிற நம்ம Xiaomi ஓட 11i 5G ஃபோன் தான் பாத்தீங்கன்னா அன்பாக்சிங்ல பார்க்க போறோம். சோ அன்பாக்சிங் மட்டும் இல்ல, சோ இப்போ இறங்கி இருக்கிற 5G ஃபோன்னால சோ இதுல என்னென்ன ஸ்பெக் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சரோட இருக்கு. dolby atmos 128 டிஸ்ப்ளே, சோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட அன்பாக்சிங் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க லிங்க் டக்குனு வீடியோக்குள்ள போயிட்டு சோ இதுல அன்பாக்சிங், சோ இதுல ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம பாக்ஸ் உள்ள போயிட்டு போன் கண்டென்ட்ல எப்போ பாக்குறது. சோ அதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம பாக்ஸ்க்கு வெளியே என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கற ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சோ பாக்ஸ்க்கு வெளியே பாருங்க முன்னாடி எப்பவும் போல வந்து பாருங்க அவங்களோட அந்த போனோட பேக் சைடு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் கீழ வந்து Xiaomi 11i 5G அப்படிங்கறது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறாங்க பாருங்க. சோ நெக்ஸ்ட் சைடுல வந்து பாருங்க எப்பவும் போல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சைடு எதுவும் இல்ல, எப்பவும் போல Xiaomi 5G அப்படிங்கிறது. சோ இந்த சைடு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சைடு நான் காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்த பிரைஸ் டீடைல்ஸ் அதான் இருக்கு. சோ உங்களுக்கு காட்டணும்னு தெரியாது. சோ நம்ம பின்னாடி வந்துடலாம், ஸ்ட்ரைட்டே பின்னாடி வந்து அப்படின்னா சோ இங்க வந்துட்டு மெயினான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு மேல வந்து 4 கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருட்டு MediaTekோட Dimensity 920 5G அப்படிங்கிற ப்ராசஸரோட அந்த இது பத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருட்டு 128 Amoled டிஸ்ப்ளே அதுவும் பத்தி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த சைடு. சோ பிகாஸ் இது வந்துட்டு 128 டிஸ்ப்ளே அப்படிங்கிறது அங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீழே வந்து பாருட்டு 108 இதோட ஸ்பெஷாலிட்டி 108 மெகா பிக்சல் கேமரா வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு இந்த சைடு வந்து பாருட்டு டர்போ சார்ஜிங் 67 வாட்ஸ் அப்படிங்கிறது அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருட்டு நிறைய நம்ம பேச போற ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ போன் வாங்கினே எப்பவும் வந்துட்டு நம்ம அந்த ஆர்வ கோடர்ல அன்பாக்ஸ் பண்றதா. சோ இது பேர் ரெண்டாவது அன்பாக்ஸ் தான். சோ முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சோ அதை நான் வந்துட்டு இங்க சொல்லிக்கிறேன். அன்பாக்சிங் குள்ள போலாம். சோ வந்துட்டு வந்து ரெண்டு ஆங்கிள் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம், பார்க்கலாம். நானே வந்து பேர் இந்த போன் ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ண போறேன். சோ இதுக்கு முன்னாடி பேர் நம்ம கசின் ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ நான் வந்து பேர் அன்பாக்ஸ் பண்றது புதுசு. சோ இந்த பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறது நான் புதுசா தான் பார்க்க போறேன். சோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எதுவும் இல்லை. சோ இது நம்ம வந்துட்டு இங்க வச்சிடலாம். சோ இது இவங்க தெரியட்டும். சோ அதுக்கப்புறம் வந்து பேர் நம்ம எப்பவும் போல Xiaomiயோட இது கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஐ திங்க் புக்லெட்ஸ் சிம்மஜெக்ட் டூல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்மஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டிபியூ கேஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ புக்லெட் இஸ் மஸ்ட். ஸோ இதே பாரு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினான திங் நம்ம எதுக்கு இந்த வந்தோமோ ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இங்கே பாருங்க மொபைல் ஃபோன். ஸோ நம்ம இதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஸோ இது நம்ம வந்துட்டு சேஃப் அங்கே வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னோம்னா 67 வாட்ஸ் சார்ஜர் வித் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. 67 வாட்ஸ் சார்ஜரில் கண்டிப்பாக அவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ நம்ம இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்டு நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கேபிள். ஸோ நல்ல குவாலிட்டியான கேபிள் தான். ஸோ இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிடலாம். ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கண்டென்ட். ஸோ இதுக்காக வந்து பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃபோனுக்குள்ளே போகலாம். ஸோ மொபைலை வந்துட்டு நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இது கசின் ப்ரோ தான் வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ பட் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன கலர் இது? ஓகே. ஸோ ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் பிளாக் மிக்ஸ்டான ஒரு கலர் தான். க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி ஒரு ஷேடே வந்துட்டு பதினெட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு. இப்போ வந்து பதினெட்டு நம்ம ஃபோன் வந்து அன்ராப் பண்ணலாம். ஓகே, அந்த ஃபோனை திறக்கிறதே ஒரு ஃபீல், புது ஃபோன். ஓகே நைஸ். ஸோ பின்னாடி வந்து பேரண்ட்டு நம்ம பிளாஸ்டிக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் கட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் கட் இதுக்கு முன்னாடி பேரண்ட்டு நான் ஓப்போ ரெனோ ஃபோன் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்டு நான் இதில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்குலர் கட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஒரு சூப்பரான டபுள் கலர் வேரியன்ட் வந்து இருக்கு. இது கேமோ கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமோ கிரீன் அப்படிங்கிற பேர் ஒரு லைட் ப்ளூ ஷேட் வந்து ப்ளூ ஷேட் பிளாக் ஷேட் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேர் நம்ம ஃபோனில் இருக்கிற வெளி தோற்றத்தை வந்து பேர் இப்போ காட்டிடுறேன். ஃபோனுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். ஸோ ஃபோனுக்கு மேலே வந்து பேர் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஆர் பிளாஸ்டர். ஸோ இதை வச்சு நிறையவே ஃபன் பண்ணலாம். ஸோ ரெட்மி ஃபோனில் இப்போல்லாம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேர் டுவல் ஸ்பீக்கர் வித் dolby atmos சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அது ஒரு கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அதை நான் காட்டுறேன். ஸோ இப்போ சைடில் வந்து அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்கு, அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து அப்படின்னா வந்துட்டு சொன்னோம் இல்லையா, ஸோ டபுள் ஸ்பீக்கர். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ வித் dolby atmos சப்போர்ட். அதுக்கப்புறம் பேர் பிரைமரி மைக் இருக்கு. அதுக்கப்புறம் பேர் டைப் சி போர்ட் இருக்கு. சைடில் வந்து பேர் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து அப்படின்னா எப்பவும் போல பிளைனாக தான் இருக்கு. ஸோ ஃபோனில் வந்து பேரண்ட்டு பின்னாடி வந்து பேரண்ட்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவோட இது பேர் கொஞ்சம் பல்ஜாக இருக்குது. ஸோ ஃபோன் இப்படி வந்து சேஃப்டியாக வைக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆடுது பார்த்தீங்களா. ஸோ கேமரா ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். ஸோ என் ஃபோன் Xiaomiனால எப்படி இருக்குது, ரெட்மினா வந்துட்டு மீன் மட்டும் வருது, ரெட்மின்னு வந்துடும். ஸோ அவ்வளோ வித்தியாசம் Xiaomiக்கும் ரெட்மிக்கும். ஆன் பண்ண மீன் வரும், ரெட்மி ஆன் பண்ணி அப்புறம் வந்துட்டு ரெட்மி எப்படி சொல்லிட்டு வரும். இவ்வளோ வித்தியாசம். பிகாஸ் நான் ரெட்மி ஃபோனில் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. நம்ம சிம் வந்து போட்டிருக்கோம். ஸோ சிம் போட்டு யூஸ் பண்ணிருக்கனால சிம் வந்து காட்டுது. அண்ட் தென் ஃபோன் எப்பவும் போல் ஸ்வைப் டு அன்லாக் அப்படிங்கிறதுக்கு ஒன்று பாஸ்வேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே இருந்து போயிடலாம். ஸோ டிஸ்பிளே வந்து போய் 6.67 இன்ச் பெரிய ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் 20Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED ஸ்க்ரீன் வந்து சொல்லவே வேணாம். ஸோ கலரில் பஞ்சு ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 360Hz டச் சாம்பிள் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து 60Hzல இருந்து 120Hz புதுசாக யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகுது. ஸோ 120Hz யூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியாது. 60 120Hz மாறும்போது வந்துட்டு உங்களுக்கு நல்ல பெரிய டிஃப்ரென்ஸே தெரியும். பிகாஸ் நான் இப்போ 60Hz போட்டு காட்டுறேன் பாருங்க. 60Hz வந்துட்டு எப்பவும் போல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த 120Hz அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த சூப்பர் ஸ்மூத்னஸ் வந்து தெரியுது பாருங்க. இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படிங்கிற பண்ணிட்டு இந்த ஃபோனில் நான் டக்குன்னு ஐ கேட்சே தெரிஞ்சது என்ன அப்படிங்கிற பண்ணிட்டு ஸோ இந்த ஃபோனோட பெசில்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பெசில்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ பெசில்ஸே இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். பிகாஸ் பாருங்கள் பெசில்ஸ் இல்லை. என் ஃபோனில் கம்பேர் பண்ணும்போது என் ஃபோனுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் பெசில்ஸ் தெரியும். ஸோ இதில் பெசில்ஸே இல்லை நம்ம சொல்ல போனால். ஸோ பெசில்ஸே இல்லாத ஒரு ஃபோனு. ஸோ நீங்கள் மூவியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். மூவி கேம்ஸ் விளாட போய் வந்துட்டு ஃபுல் டிஸ்பிளே வச்சு விளாண்டுருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் தரும். அடுத்து வந்து பேர் நம்ம கேமராக்குள்ள வந்துடலாம். ஸோ கேமராவில் வந்தோம் அப்படின்னா பேர் வந்துட்டு 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பேர் 108 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேர் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ இது பேர் டமி. ஸோ சும்மா டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அப்படின்னா வந்து பேர் இங்கே வந்து பேர் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்துட்டு போடுறேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ பேக்கில் வந்துட்டு பிரைமரியில் எடுத்தது எப்படி இருக்குது, வைட் ஆங்கிள் எப்படி இருக்குது, மைக்ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத போடுறேன். ஸோ அதுவும் பாருங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேசிங்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது போகிறேன். ஸோ அதோட சாம்பிள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். டுவல் ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டுவல் ஸ்பீக்கர்ல வித் dolby atmos சப்போர்ட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஸோ டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துட்டு மேக்ஸிமம் வந்து மூவிஸ் பார்க்கும்போதெல்லாம் ஸ்டீரியோவாக இருக்கட்டும். ஸோ இப்படி மாறி போகிற ஸோ வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நானே இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாறினக்கப்புறம் இப்போ சாதாரண ஸ்பீக்கரில் கேட்டேன் அப்படின்ட்டு இந்த எஃபெக்ட் இல்லாத ஃபீல் வந்து தரும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஜுவல் ஸ்பீக்கருக்கான செட்டப் வந்து ரெட்மியில் கொடுத்துருக்காங்க. ஸோ dolby atmos சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து வந்துட்டு ஸோ இங்கே டச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ dolby atmos சப்போர்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அதில் ப்ரீசெட்டு, ஸோ ஈக்குவலைசருக்கான ஸோ எந்தெந்த மோடு மியூசிக் வேணுமா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பின்னாடி கஸ்டம் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அது தகுந்த மாதிரி வச்சிங்க அப்படின்ட்டு அந்த சரௌண்ட் அப்படிங்கிறது பேரண்ட்டு ஸோ சூப்பராகவே இருக்கும். ஒரு வந்து இப்போ மூவி கேம் எல்லாம் விட போயிட்டு இங்கே அப்படிங்கிறது சவுண்ட் எஃபெக்ட் வந்து மாறி வரும். ஸோ உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த டுவல் ஸ்பீக்கர் வந்து தரும். ஸோ சார் நெக்ஸ்ட் வந்து இப்போ இம்பார்ட்டன்டான திங் ஃபோன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்ட்டு ப்ராசர் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு MediaTekோட Dimensity 920 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ வித் 5G அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ராசர். ஸோ இதில் வந்து பட்ஜெட்ல ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு கேமர் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் ப்ராசர் வந்து அந்த மாதிரி ப்ராசர்னால வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு கேமாக இருந்தாலும் ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளாட போய் ஒரு லேக் அப்படிங்கிறது ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறம் மோரோவர் சொல்லி ஆகணும். ஸோ 5G அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பேண்ட் சப்போர்ட் இருக்கிற 5G. ஸோ சப்போஸ் நம்ம இப்போ இந்தியாவில் வந்து 4G ஓடிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு 5G சிம்மு போறீங்க அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் 5G வந்து சப்போர்ட் இருக்கு. ஓவரால் பேரண்ட் இந்த ஃபோன் அன்பாக்சிங் அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பேரண்ட் சூப்பரான ஃபோன். ஸோ பட்ஜெட்னு சொல்றேன். ஸோ பிரைஸ் வந்து சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து பேரண்ட் 11i டாப் வேரியன்ட். அதாவது பேரண்ட் 8GB ரேம் 128GB இன்டர்னல். ஸோ இதோட பிரைஸ் வந்து பேரண்ட் 27,000 வந்துட்டு வருது. ஸோ இதே வந்துட்டு 6GBக்கு போனீங்க அப்படின்னா 25,000 அப்படிங்கிற வரும். ஸோ பிரைசிங் ரேட்டு. ஸோ அதை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இது வந்து கரெக்டாக இருக்கு பட்ஜெட்டிங் எல்லாம் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ பேர் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பேர் இந்த Xiaomi 11i அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஃபோனை பத்தி. ஸோ இதில் பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ டில் திஸ் சென்னிங் ஆஃப் ஸ்னாப்கிடோ. பை கைஸ்.